நம்ம இன்னைக்கு நேச்சுரலாக தலைமுடியை கருப்பாக்குறதுக்காக சின்ன ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் பதத்துக்கு. ஒரு சின்ன பவுலில் கடுக்காய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். அது கூடவே அவுரி இலை பொடி அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரெண்டுமே தலைமுடிக்கு கருமையை தரக்கூடியது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இது கூட அரைச்ச மருதாணி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கழுவி சேர்த்துக்கோங்க. தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ காலையில் தலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிடணும். ஒரு 12 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுடுங்க. காலைல எழுந்திரிச்சு நீங்கள் இதை தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் எப்போதும் பார்க்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சது 3 மணி நேரமாவது வச்சுருந்து அதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ணுங்கள். சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணாதீங்க, மற்றவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணிவிட்டு காலையில் தலைக்கு அப்ளை பண்ணி குளிக்க பாருங்கள். ஈவினிங் டயத்துலலாம் இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது 3 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம் வச்சுக்கலாம். தலை குளிக்கிற டயத்தில் சீப்பை வச்சு ஸ்கல்லில் நல்லா படுற மாதிரி வாரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரத்த ஓட்டம்லாம் சீராகி முடியோட க்ரோத்தும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸாவது டைம் இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வெள்ளை முடியும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.